அனைவருக்கும் வணக்கம். இந்த கடைசியில் பேசும்போது என்ன பேசுதுன்னு தெரியாமல் ஆக்கி விட்ருவாங்க. இந்த ஆனாவும் ஆவண்ணாவும் பேசிட்ட பிறகு அங்கே பேசுறதுக்கு என்ன இருக்குது எல்லாத்தையும் விழாவாரியாக பேசியாச்சு. இருந்தாலும் எனக்கென்று ஒரு 15 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு கல்லூரியிலே 40 நிமிடம் பேசித்தான் பழக்கம். அதற்காக உங்கள் 40 நிமிடம் கேட்கவில்லை. சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் பெத்தி செமினர் உயர்நிலைப்பள்ளியின் மாணவன். அட்ட கிளாஸ்லேருந்து மெட்ரிகுலேஷன் வரைக்கும் படித்தேன். அங்கே தான் படித்தேன். மெட்ரிகுலேஷன் படிக்கும்போது ஃபாதர் எஸ் பீட்டர், என் சக வயதுடையவர்கள் பெத்தி செமினர் பள்ளியில் படித்திருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் ஃபாதர் எஸ் பீட்டரை தெரிந்திருக்கும். உத கொடுத்தாருன்னா சரி உத கொடுப்பார். அவ்வளோ அற்புதமான ஆசிரியர். இந்த ஒரு வாட்ச் ஒன்று கட்டிகிட்டு இருப்பார். அந்த அங்கி இருக்கு பாருங்க, அது உள்ள பெரம்பு வச்சிருப்பார். எம்ஜிஆர் கத்தி உருவுற மாதிரி உருவார், ஸ்டைலாக உருவார். முடிச்சு அப்புறம் அதுக்கப்புறம் கொடுத்தாருன்னு வச்சிங்களேன், ஒரு 3-4 நாளைக்கு அம்மா கிட்ட சொல்லி ஒத்தரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி அடிப்பார். ஆனால் அம்மா அவரை ஒரு மதர் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமாக மாணவர்களை கவனித்துக் கொள்வார். நான் மெட்ரிகுலேஷன் படிக்கும்போது அவர் எனக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி நடத்தியவர். அவர் ஒவ்வொரு தடவையும் பாடம் நடத்தும் போதெல்லாம் ஒரு பிரச்சனையை எடுத்து முன்னே வைப்பார். அது என்ன பிரச்சனை என்றால், என்னடா இது சிலபஸ் வைக்கிறானுங்க இவனுங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு, பேட்டில் ஆஃப் வெண்டிவேஷன் படிக்கிறீங்க, பேட்டில் ஆஃப் பானிபட்னு படிக்கிறீங்க, அக்பர் படிக்கிறீங்க, பாபர் படிக்கிறீங்க, தாஜ்மஹால் படிக்கிறீங்க, பாண்டிச்சேரியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாடா இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பார். அப்போது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் அந்த ஃபாதர் எஸ் பீட்டர். பாண்டிச்சேரியை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இங்கே நீ அக்பரை பற்றி படிக்கிறியே, இங்கே தூப்ளெக்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? ஃப்ரான்ஸ்வா மர்த்தேன்னு சொல்லிட்டு தான் அவர் தான் புதுச்சேரியை நிறுவினார்னு சொன்னாங்களே, அதை பற்றி தெரியுமா? இதெல்லாம் பாட புத்தகங்களில் சேர்க்கலை. இருந்தாலும் நான் அப்பப்போ சொல்கிறத ஞாபகம் வச்சுங்கடா அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு பல இடங்களில் எனக்கு ஏதோ ஊசியை போட்டு குத்துவதை போலவே இருக்கும். புதுச்சேரியை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையே, புதுச்சேரியிலே பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து இங்கேயே எல்லாம் ஒன்றும் தெரியவில்லையே அப்படின்னு. 1980ஆம் ஆண்டு என்கார்டா என்சைக்ளோபீடியா ஆஃப் வேர்ல்டு டூரிசம் என்ற ஒரு புத்தகம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அது புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகத்தை நான் ஆசிரம நூலகத்தில் தான் பார்த்தேன். என்கார்டா என்சைக்ளோ இன்றும் இருக்கிறது, இன்று பல எடிஷனில் போயிட்டுருக்கு. என்கார்டா என்சைக்ளோபீடியா ஆஃப் வேர்ல்டு டூரிசம். அந்த புத்தகத்தை நான் பிரட்டி பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுச்சேரின்றது ஒரு சிறிய புள்ளி. இப்படி தான் எல்லா சரித்திராசிரியரும் சொல்லுவாங்க, சின்ன புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப்போட பெருசு கிடையாது, அப்போதான் புதுச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கார்டா என்சைக்ளோபீடியா ஆஃப் வேர்ல்டு டூரிசம் அதை ஒரு நாடாக காட்டுகிறது. ஏனென்றால் இங்கு அதிகமாக டூரிஸ்ட் வந்து பார்ப்பதற்கு மிக வசதியான பல இடங்கள் இங்கு இருக்கின்றன அப்படின்னு. இந்த என்சைக்ளோபீடியா நான் 1980 பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆன பிறகு ராமதாஸ் சார் கூப்பிட்டு, ராமலிங்க சார் இருக்கார், எல்லாரையும் கூப்பிட்டு நம்மெல்லாம் ஒரு புத்தகம் வெளியிடுறோம், நம்ம புத்தகம் மாணவர்களுக்கு போய் சேரணும், அது ஒரு டெக்ஸ்ட் புக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். இத்தனை பேராசிரியர் இருக்கிறார்கள், இத்தனை சரித்திர ஆசிரியர் இருக்கிறார், இதுலேயும் நிறைய சரித்திர ஆசிரியர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு புத்தகத்தை வச்சு நான் சரித்திர ஆசிரியர்னு பேர் வாங்கிட்டு இருக்கிறேன். கன்சைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாண்டிச்சேரி அது ஒன்று தான். அதுக்கப்புறம் ஃபோக் டேல்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி, கிளிம்சஸ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு என்சைக்ளோபீடியா பண்ணி கொண்டு இருக்கிறேன். அது 95 விழுக்காடு முடிந்து விட்டது. ஆனால் இலக்கிய பகுதி மட்டும் என்னால் முடிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எழுத்தாளர்கள் புதுச்சேரியில் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். யாரையும் விட்டுவிடக்கூடாது என்பதாலே இந்த என்சைக்ளோபீடியா தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறது. இருந்தாலும்
2022 அது கண்டிப்பாக வெளிவரும் என்ற எண்ணத்தோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு என்னை ஊக்குவித்தவர் கிரண் பேடி அவர்கள் தான். நான் எங்கிருந்தாலும் அதை வெளியிடுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனவங்க. நான் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் சொல்கிற 5 வால்யூம் நான் வெளியிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டெர்லிங் பப்ளிஷிங் ஹவுஸ் அது கூட நிறையா தொடர்பு உண்டு. அது அவங்களே ஒரு இதுவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது ஒரு பார்ட்னராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்கே இருந்தாலும் நான் வெளியிடுகிறேன்னு சொல்லிட்டு, அப்போது அது தொடர்ந்து இப்படி போகிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையிலே தான் ராமதாஸ் சார் அவர்கள் என்னை அந்த சரித்திர குழுவில் சேர்த்து கொண்டார்கள். புத்தகங்களும் நான் ஒன்றும் பண்ணதான் எனக்கு தெரியல. ராமலிங்கம் சார் நிறையா பண்ணியிருக்கிறாரு, ராமதாஸ் சார் நிறையா பண்ணியிருக்கிறாரு. அது புத்தகமாக முடியும் கட்டத்தில் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட கேட்டேன், சார் அந்த புக்கு என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குது, எங்கே அரசாங்கம் எங்கே வந்து உதவி செய்யுது கேட்டால் பண்டு இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. புத்தகம் வெளிவந்த பாட்டை காணும். இதுதான் இன்றைய நிலை. மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய நூல் இன்றும் அது அச்சு ஏறாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்று சொல்வது? இதேபோல் நண்பர்களே, இன்றும் கூட புதுச்சேரி சரித்திரத்தின் மீது அன்பு கொண்டவர்கள், ஆர்வம் கொண்டவர்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் இந்த புதுச்சேரி அடையாளங்கள் இருக்குது, அது கொஞ்சம் வித்தியாசமான புத்தகமாக எனக்கு தோன்றுகிறது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்தை கூட அதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறார். என்னுடைய கன்சிஸ்டி ஆஃப் பாண்டிச்சேரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் எல்லாமே நாட்டுப்புற கதைகளை வைத்துத்தான் நான் புதுச்சேரி வரலாறு எழுதியிருக்கிறேன். கேட்டது மட்டும்தான். இதில் சரித்திரபூர்வமான ஆராய்ச்சி அப்படின்னா கிடையாது. இது நல்லா எல்லாமே நாட்டுப்புற கதைகள். நாட்டுப்புற கதைகள் வழியாக புதுச்சேரி வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்று 6வது எடிஷனாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு ஒருவர்களாம் புதுச்சேரி வரலாறு கிடைக்குமா அப்படின்னா எந்த புக் டிஸ்ட்ரிபியூட்டர் என் புக்கு எடுத்து கொடுத்துருவான், அதை அவங்க எடுத்துகிட்டு போடுவாங்க. ஃபோக்கஸில் இருக்கிற மைக்கேல் சார் சொல்லுவார், அது ஓனர் சொல்லுவார், நீங்கள் ஒருத்தர் தான் சார் பாண்டிச்சேரியிலே உட்காந்துக்கிட்டு உலகம் பூரா சுற்றுற ஒரே ஆள். உங்கள் புத்தகத்தை தான் சார் வெளிநாட்டிலேருந்து யார் வந்தாலும் அவங்க தான் உங்களுக்கு ஒரு காப்பி எடுத்து போகிறாங்க, நண்பர்களுக்கும் சில காப்பி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி இவருடைய புத்தகங்கள், ராமதாஸ் சார் எழுதின புத்தகம் இருக்கிற, அது ஒன்றுக்கும் ஆதாரம் தேடி அலைந்து கண்டுபிடித்து அதற்காக பல காலம் செலவு செய்து அதை புத்தகமாக எழுதியிருக்கிறார். இதில் சில விஷயங்கள் நான் இங்கே சொல்ல வேண்டி கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் வந்து நம்ம சொல்லுவோம், கல்லை கண்டா நாயை காணா, நாயை கண்டா கல்லை காணா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கல்லையும் பார்த்துருக்கிறார், நாயையும் பார்த்துருக்கிறார். அதுதான் பெரிய விஷயமே. ஒரு கல் இருக்கிறவங்க, அந்த கல்லில் என்னென்ன சின்ன சின்ன சிற்பங்களை கூட விடாமல் இவர் பார்த்து அதையெல்லாம் குறித்திருக்கிறார். ஏதாவது ஒரு ஆதாரம்னா அது என்னென்ன புத்தகத்தில் அந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்கிறார். சரித்திரம் இப்படித்தான் எழுதப்பட வேண்டும். ஏன்னா சரித்திரத்திற்கு என்ன ஆதாரம்? எல்லாரும் சொல்கிறது தான், இந்தியன்ஸ் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்மளுக்கு அதுக்கு முன்னால் இந்தியர்கள் எழுதப்பட்ட ஒரே வரலாறுன்னு கேட்டிங்கன்னா கல்லண்ணாவோட ராஜதரங்கிணி, காஷ்மீரை ஆண்ட அரசர்கள், அவர்களை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது இந்திய வரலாற்றில். அதுக்கப்புறம் எங்கெங்கே தோண்டி பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கப்பிள்ளை வரலாறு தான், ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்புகள் தான், வேற ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு அடிக்கடி நம்ம தாவீது அன்னுசாமி சொல்லுவார், எந்த ஸ்டேட்டை பற்றியும் இவ்வளவு புத்தகங்கள் வந்ததே கிடையாது. புதுச்சேரியில் மட்டும்தான் புதுச்சேரியை பற்றிய நூல்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படின்னா இதோட வளம், புதுச்சேரியோட வளம். அதனால தான் என்கார்டா என்சைக்ளோபீடியா ஆஃப் வேர்ல்டு டூரிசம் புதுச்சேரிக்காக பல பக்கங்களை, கிட்டத்தட்ட 27 பக்கங்கள் இந்த சிறிய புள்ளிக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அந்த முழு கட்டுரையும் வரும், நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்படி பல விஷயங்களை இவர் சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது
நம்ம பியரை பற்றி அவர் பேசுகிறார், அந்த வாராவதி அதை பற்றி பேசுகிறார். அதில் அது நீட்டாக போனோம்னா, எங்கள் அப்பா நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவருடைய இங்கிலாந்து ரலே வண்டியில் உட்காந்துக்கிட்டு என்னை உட்கார வச்சுக்கிட்டு அங்கே அழைச்சிட்டு போவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இட்டுட்டு போயிட்டு வண்டியை வெளியே ஓரமாக விட்டுட்டு அவர் என்னை கை பிடிச்சி அழைச்சிட்டு போவார். அப்போ நான் சின்ன பையன், ஒரு 2வது படிப்பேனா 3வது படிப்பான்னு தெரியல, அது நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வாராவதி மேலே நடத்திட்டு போவார். கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போய் அந்த கட்டை இருக்குது பாருங்கள், அந்த கட்டையெல்லாம் சார் சொல்கிற தேக்கு மரத்தினால் ஆன கட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கட்டைகளை ஒன்றுக்கு இன்னொரு கட்டைக்கு நடுவில் நல்ல இடைவெளி இருக்கும். பெரியவர்கள் தாண்டி போகலாம் மொழியை, என்ன போன்ற சிறுவர்களால் அது தாண்ட முடியாது. அது எகிரி தான் குதிக்கணும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்டையில் நிற்க வச்சுருவார். நிற்க வச்சுட்டு வாடா நடந்து வாடா அப்படின்னுவார். எனக்கு கீழே பார்த்தா பயமாக இருக்கும், கடல் கீழே பார்த்தா பயமாக இருக்கும். சொறி மீன்கள்லாம் அப்படியே அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். சொறி மீன்கள்லாம் இதை பார்த்துட்டு வர்றதான். அப்பாடி அப்பா எனக்கு பயமாக இருக்குதப்பா. வந்தா வா, இல்லைன்னா கடலுக்குள்ளே சாகுன்னு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனதில் ஒரு தைரியத்தை வளர்க்கணும் தான். ஏன்னா அந்த கடைசியில் ஒரு கேண்டீன் இருந்தது, அது சார் குறிப்பிடலை. கடைசியில் ஒரு கேண்டீன் இருந்தது. அந்த கேண்டீனுக்கு என்ன அழைச்சிட்டு போவார். அங்கே போனால் 2 சாப்பிட்றது ஐட்டம் இருக்கும். ஒன்று கஃபே நுவார், பிளாக் காஃபி, இன்னொன்று ஃபிஷ் கொத்தலாத், அந்த மீன் கட்லெட். இதில் ஒன்று வாங்கி அரையனாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். அதில் அந்த கட்லெட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கஃபே நுவாரை சாப்பிட்டுட்டு அப்படியே கடற்கரை அந்த அந்த பாலத்து ஓரமாக பாலத்தோட பிடியெல்லாம் இருக்கும், அப்படியே ஓரமாக நீ கீழே பார்த்து வரணும், கீழே பார்த்து வரணும், உள்ளே விழுந்துருவேன், என்னால் உன்னை தூக்க முடியாது, ஆனால் நீ தான் பார்த்து வரணும் அப்படின்வார். அந்த கடைசியில் இருக்கிற கேன்டீன் அது பல காலம் இருந்தது. நான் 5வது 6வது படிக்கும்போது கூட அங்கே என்னுடைய தந்தை என்னை அழைத்து போயிருக்கிறார். அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரிகிறது. ஏன்னா அங்கே நிறைய பேர் வருவாங்க. முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் வெள்ளைக்காரன் தான் போய் அங்கே கஃபேன்னு வரோம், இதுவும் ஃபிஷ் கட்லெட்டு சாப்பிட்டு வருவோம். இதுக்கு அப்பாற்பட்ட அங்கேருந்து நடந்து வந்தோம்னா நிறைய இந்த சொறி மீன்கள் சொன்ன பாருங்க, அந்த சொறி மீன்கள் கீழே அதனுடைய கால்கள் இருக்குது பாருங்கள், அதை அழகாக அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய அட்வென்ச்சர் மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா இது கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த தைரியம் பாருங்கள், அந்த தைரியம். சில சமயங்களில் என்னோடய ஆயா எங்கள் வீட்டு தோட்டத்தில் தென்னை மரத்தில் இற விடுவாங்க. தென்னை மரத்தில் முதல்ல இற விடும்போது ஏணி போட்டு இதில் மேலே ஏறி அங்கே போய் தேங்காய் பறித்து போடு அப்படின்வாங்க. அப்போ எனக்கு என்ன ஒரு 7 வயசுக்குள்ளே இருக்கு. இப்போ மேலே ஏணியை போட்டு ஏறிட்ட பிறகு ஏணியை தூக்கிட்டு போடுவாங்க. ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வளர்க்குறதுக்காக. அங்கேருந்து தேங்காயெல்லாம் பறித்து போட்டு எப்படி வர்றது அப்படின்னு சர்றன்னு இறங்கி வாப்பா அப்படின்வாங்க. மாரெல்லாம் தேஞ்சு போயிடும். தேஞ்சு போய் எங்கள் அப்பா கிட்ட உதவாங்கன்னு தான் மிச்சம். ஏன்டா அங்கே ஆயா தான் என்ன யாரும் சொன்னாங்க அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எங்கள் ஆயா சொல்லுவாங்க எங்கள் அப்பா, ஏன்டா இப்போ பிள்ளைக்கு தைரியம் வரணும்டா, அவனை ஒன்றை மாதிரியே எங்கேயும் அங்கே போகாத அங்கே போகாதன்னா அவன் எப்படிடா, நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவனை வெளியிட்டு போகிற, இது மற்ற நாள்லாம் வெளியில் போகணுண்டா, வெளியே போய் சுற்றணுண்டா அப்படின்வாங்க. ஒரு தைரியம் வர வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்கிறது. இதில் அந்த பொட்டானிக்கல் கார்டனை பற்றி படிச்சுக்கிட்டே வந்தேன். நண்பர்களே, நேற்று நான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது மணி 7:30, இரவு 7:30. இந்த புத்தகத்தை நான் படித்து முடிக்கும் போது மணி 10:30. இந்த 3 மணி நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக படிக்கிறாள். நிறைய புத்தகங்கள் படிப்பேன், ஆனால் ரொம்ப ஒரு ஆரோக்கிய சார் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்து அது எழுத்து கூட்டி என்னோட நண்பர்களாக சொன்னேன், எழுத்து கூட்டியாக படிப்பேன், கடைன்னு படிக்க முடியாதான்னு. என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், வேணுகோபாலன் நாயர்னு சொல்லிட்டு. அவர் இந்த புத்தகத்தை வச்சார்னா நம்மளாம் இப்படி படிப்போம் இல்லைங்களா, அவர் இப்படி படிப்பார். அந்த ஒரு பக்கத்தோட இருக்கிற அந்த வரி அப்படியே முழுசு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி படிச்சுட்டு போகிறார். அது மாதிரி படிக்கிறதுனா என்னென்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியாத போச்சு. ஆனால் எழுத்து கூட்டி தான் இன்றைக்கி நான் படிச்சுக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம் கீழே வைக்க முடியாமல் முதல்ல இருந்து அந்த கர்த்தூன்கள்லேருந்து கடைசி அரிக்கமேடு வரை
நான் முதல்ல அவர் படிக்க வந்து அவருடைய முன்னுரை அவருடைய எண்ணுரை கொடுத்துருக்காரு இல்லைங்களா, அதுதான் படித்தேன். அது படிக்கும்போது தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வந்தது, ஓ இன்னும் அந்த புத்தகம் வெளியே வரல பழகுது, நம்மலாம் சரித்திர குழுவில் இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிற புத்தகம் இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்லி. அடுத்தது இந்த பொட்டானிக்கல் கார்டனை பற்றி படிக்கும்போது, இது வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அங்கேயும் அழைச்சிட்டு போவார். அதுக்கு பேர் செங்கிலியன் தோட்டம்னு பேர், செங்கிலியன் தோட்டம். அந்த செங்கிலியன் தோட்டம் இன்னும் இதுவரையும் வரவே இல்லையே, என்னென்னமோ பேர் சொல்கிறாரு, இன்னும் செங்கிலியன் தோட்டத்தை காணவன் கடைசியில் வந்து ஒரு பேராவில் செங்கிலியன் தோட்டம் எப்படி வந்தது என்று தெரியவில்லை, ஒரு கால் இப்படி இருக்கலாம், அதுக்கு ஆதாரம் தேடுறார், இன்னும் தேட்டுகிறார். இதுதான் உண்மையான சரித்திர ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலை. இன்னும் அது சரியாக கிடைக்காததால் அது செயின்ட் ஹிலார் தானே சார், செயின்ட் ஹிலார் அந்த இதுதான் அது வந்து செங்கிலியன் தோட்டமாக மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கேள்விப்பட்டது ஒரு கதை. அந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செங்கிலியன் சொல்லிட்டு அவர் ஒரு பிரெஞ்சுக்காரர், அவருக்கு பேர் சார் சொல்கிற மாதிரி செயின்ட் ஹிலாராக இருந்திருக்கலாம். அவர் அந்த தோட்டத்தை நிறுவி அந்த தோட்டத்திலேயே இருந்ததால் அதற்கு பெயர் செங்கிலியன் தோட்டம் என்று இருந்திருக்கலாம். ஏன்னா சாரோட புத்தகத்தை படிச்சுட்ட பிறகு இப்படித்தான் அப்படின்னு சொல்றது எனக்கு மனசு வரல, இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் அந்த புத்தகம் சாதாரணமான புத்தகம் இல்லை. இது பின்னால் வரக்கூடிய எழுதக்கூடிய சரித்திர ஆசிரியர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு சோர்ஸ் புக். நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வரலாறு அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு வால்யூம் தெரியும். அந்த 2 வால்யூம் கேட்டிங்கன்னா கெசட்டியர் ஆஃப் பாண்டிச்சேரி, சிரில் ஆண்டனி சார் எடிட் பண்ணது புத்தகம் தான். அதுதான் இன்றும் நம்மளுக்கு சோர்ஸ் புக்காக இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கை வைக்கல, நேராக அவர் சோர்ஸ் தேடி இருக்கிறார். இது எத்தனை வருஷம் செஞ்சு இத்தனை வருஷம் ஆராய்ச்சியில் இந்த சோர்ஸ் புக்கு இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அந்த செங்கிலியன் தோட்டம் கடைசியில் வந்து சொன்ன பிறகு அப்போ இது செங்கில்ன்றது யார், செயின்ட் ஹிலாரா இல்லை, அதுக்கும் வந்து ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை தேடி அவர் அலைஞ்சிட்டு இருக்கார். அடுத்தது நண்பர்களே, இந்த பூஸ் வண்டியை பற்றி விலாவாரியாக மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். நானும் இந்த பூஸ் வண்டியை பற்றி இங்கிலீஷ் இந்துவில் ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிறேன். அதுக்கு ஒரு ஆதாரம் எனக்கு கிடைத்தது எதுவென்றால், நமது பாரதியும் அந்த பூஸ் வண்டியை உபயோகப்படுத்தியிருக்கிறார், அரவிந்தரும் பூஸ் வண்டியை உபயோகப்படுத்தியிருக்கிறார். இது அரவிந்தர் தன்னுடைய கடிதங்களிலே பூஸ் வண்டியை பற்றி ஒரு அற்புதமான ஒரு டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கிறார். லெட்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரபிண்டோவில் ஒரு லெட்டரில் அது இருக்குது. பாரதிக்கு ஒரு பூஸ் வண்டிக்காரன் தெருவிலே வந்து நின்று கொண்டே இருப்பானான். அவர் எப்போ வெளியே வராருன்னு சொல்லிட்டு ஐயா ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஏறிட்டு அவன் வந்து தள்ளிட்டு போவானான் பின்னாலேருந்து. இப்போது ஆரோக்கியநாதன் சார் வந்து அதை பற்றி ஒரு கதை சொன்னார் இல்லைங்களா, அந்த கதையை எனக்கு சொன்னவர் என்னுடைய குருநாதர். ஆசிரமத்திலே புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்திலே மதர் இந்தியா என்ற பத்திரிகை, இது ஒரு காலத்தில் அரவிந்தரே ஆரம்பித்த பத்திரிகை, அது இப்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பெயர் கேடி சேத்னா அப்படின்ற பேர். அவர் என்னுடைய குருநாதர். எழுத்துத்துறைக்கு என்னை தள்ளிவிட்டவரும் அவரே. அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் 113 வயசில் இறந்தார். அது வரைக்கும் அவர் எழுதிட்டு தான் இருந்தார். அவரை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு அவரை ஒரு 15 நாள் தொடர்ந்து 15 நாள் அவரை நேர்காணல் கண்டு கொண்டே இருந்தேன். சரி, அந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதில் கொடுக்கும்போது, புதுச்சேரிக்கு நீங்கள் வந்தபோது புதுச்சேரியின் நிலைமையை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பாய்வு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் ஏதாவது சத்தம் கட்டுதுன்னா மனுஷன் நடமாட்டமே இருக்காது. அதில் சத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரை போகிற சத்தம் தான் கேட்கும். வெள்ளைக்காரன் குதிரையில் போயிட்டுருப்பான். அது பார்த்தீங்கன்னா காலையில் போவோம், மத்தியானம் போவோம், சாயங்காலம் போவோம், ராத்திரியில் அடிக்கடி அந்த சத்தம் கேட்கும். செக்யூரிட்டி அடிக்கடி அந்த சத்தம் கேட்கும். ஒயிட் டவுனை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த பூஸ் வண்டியை பற்றி அவர் சொன்னார். அவர் இங்கே வரும்போது அவருக்கு ஒரு 18-19 வயதில் அவர் அரவிந்தரின் சிஷ்யராக இங்கே புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் அந்த பூஸ் வண்டியை பார்த்துருக்கிறார். இந்த பூஸ் வண்டியை பற்றி நானும் அதில் பயணம் பண்ணியிருக்கிறேன்.
அதை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க புதுச்சேரியில். அந்த கதையை இதில் ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய புத்தகத்தில் கேடி சேர்த்துனா அண்ட் இன்டராக்ஷன் வித் இன்டர்வியூஸ் அப்படின்ற புத்தகத்தில் அந்த விழா வாரியாக நான் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய குரலிலேயே அதை ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் கேசட்டில் இன்னும் வச்சுருக்கிறேன். அதை நான் புத்தக வடிவில் கொண்டு வரும்போது அதையும் நான் சேர்த்து கொண்டேன். அதில் அவர் சொல்லும்போது அதை ஆரோக்கியநாத் சார் அந்த கதையை உங்களுக்கு சொன்னார். அதில் சேர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் இலைமறைவு காயாக சொல்லிவிட்டு போய்விட்டார். அந்த சாருடைய அந்த புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்குது. இது யூரோப்பிய நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டது என்று இருக்கிறது. இல்லை, இது புதுச்சேரியில் கண்டுபிடிக்கப்பட்ட வண்டி. புதுச்சேரியிலே ஒரு பிரெஞ்சுக்காரன் கண்டுபிடித்த வண்டி. இதில் ஏதோ ஒரு சுயநலம் இருந்ததுன்னு சொல்லலை, இருந்திருக்கிறது. எல்லாம் ஒரு ஏஷியன் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னோட குருநாதர் என்கிட்ட சொல்லும்போது அந்த வண்டியை கண்டுபிடிச்ச ஒரு பிரெஞ்சுக்காரன், பாண்டிச்சேரிக்காரன் தான். அவனுக்கு அழகான ஒரு பெண் இருந்தா, அழகான மனைவி ஒன்று இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, அவர் இதையும் சொல்லியிருக்கார். நம்ம தமிழில் சொல்லுவாங்க, அடிக்கடி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த விஷயத்த. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஞ்சுக்காரன் ஒரு தேவதாசி வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருப்பான். இந்த தேவதாசி வீட்டுக்கு அடிக்கடி போய் கொண்டிருக்கும் போது இவர் அவர் பார்த்த ஆளுங்கள்லாம் போய் அந்த அவரோட மதாம்கிட்ட சொல்லி போய் மதாம்கிட்ட அவர் செருப்படியும் தொடப்பட்ட அடியும் வாங்கியிருக்கிறார். அதனால இது ஏதாவது நம்ம வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே அந்த வண்டியை அவர் கண்டுபிடிச்சிட்டு அப்போ அந்த வண்டியை கண்டுபிடிச்சிட்டா பிறகு முன்னால் ஒரு சுக்காருக்கு அந்த சுக்காரனை பிடிச்சி பின்னால் தள்ளிட்டு வருவார். இவர் அப்படியே முன்னால் அப்படியே இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காட்டிகிட்டே போவார். அப்போ இவன் போய் சொல்ல மாட்டானா? அதனால் அவர் என்ன பண்ணாரா, முதல்ல ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணும்போது he appointed a blind man. கண்ணே தெரியாத ஒருவனை அவர் அந்த வண்டியை தள்ளும்படி செய்திருக்கிறார். பாருங்க, அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்றாங்க இல்லைங்களா? எவ்வளோ அழகா அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி நண்பர்களே பல விஷயங்கள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நான் ஒரு சின்ன விஷயத்தையும் ஒன்று சேர்க்கணும். நான் கொஞ்ச காலமாகவே ஃபாதர் ஆண்டனி சாமி அவர்களுடைய உதவியோடு ஒரு சிறந்த மும்மொழி எழுத்தாளரை படித்து கொண்டிருக்கிறேன். அந்த மும்மொழி எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் லூயி செவனியன் துப்பி அடிகளார். அந்த துப்பி அடிகளாரோட கடிதம் எல்லா புத்தகத்தையும் அவர் தான் எனக்கு கொடுத்தார். நான் எங்கே போய் தேர்றது, ஏன்னா இவர் தான் பாரிஸுக்கெல்லாம் போய் எங்கேயோ தேடி அந்த புத்தகத்தெல்லாம் கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டாந்து நீ படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒன்று அவருடைய கடிதங்கள், துப்பி எழுதிய கடிதங்கள். யாருக்கு கடிதங்கள் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கன்னியாஸ்திரிகளுக்காக அந்த கடிதங்களை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கடிதத்தில் அவர் சொல்கிறார், யாருக்கிட்ட சொல்கிறாருன்னா மதர் சுப்பீரியருக்கு எழுதின கடிதத்தில் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னியாஸ்திரிகள் பட்டம் வாங்கும்போது, கன்னியாஸ்திரி பட்டம் வாங்கும்போது அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை பட்டம் கொடுப்பதற்கு பெரிய இடம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செங்கிலியன் தோட்டத்தை பற்றி சொல்கிறார். செங்கிலியன் தோட்டம்னு சொல்ல, ஒரு பெரிய தோட்டம் அப்படின்னு சொல்கிறார். பெரிய தோட்டம் இருந்ததாகவும் அந்த பெரிய தோட்டத்திற்கு மேற்கு புறம் ஒரு இந்து கோயில் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். பெரிய கோயில். அந்த கோயில் வாசப்படியில் இவர் போய் கேட்கிறார், என்னுடைய கன்னியாஸ்திரிகளுக்கு பட்டம் கொடுக்கணும், வேற இடம் எனக்கு கிடைக்கல, இங்கே கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இந்து சாமியார்கள் அவரை தாராளமாக அந்த காலத்திலேயே இந்த மத ஒற்றுமை எப்படி இருந்திருக்குதுன்னு பாருங்க. அதை அவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே அந்த பெரிய இடத்த கொடுத்துருக்குறாங்க. அந்த பெரிய இடத்துல அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு பட்டம் கொடுத்தேன். அதுக்கு அடுத்த லைனில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்து மத தலைவர்களை பற்றி அந்த துப்பி ரொம்ப அதிகமாக பாராட்டுகிறார். மத துவேஷம் இல்லாதவர்கள். இப்போ நம்ம ஃபாதர் ஆண்டனி சாமி இந்த மத துவேஷமே இல்லாத ஒரு கிறிஸ்டியன், ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் குரூப்பாக சேர்த்துட்டு இருக்கிறார். அதில் நானும் ஒரு குரூப்பில் இருக்கிறேன்.
அந்த குரூப்பை சேர்த்து இப்படி அந்த மூன்று பேர் வேற இனத்தவர் இல்லை வேற ரிலிஜனை சேர்ந்தவர்கள் யாராவது கிடைத்தால் அதையும் சேர்த்து கொள்வார். இப்படி மத ஒற்றுமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறவர் இவர். அந்த காலத்திலேயே பாடுபட்டவர் அவர். ஆனால் அவருக்கு உதவியாக இருந்தவர்கள் இந்துக்கள். அந்த கோயில் இப்போது என்னவானது? இது மிகப்பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். நான் முதலிலே இந்த மேடையிலே சொல்லியிருக்கிறேன், அது கிறிஸ்துவர் சபை, அதிலே சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அதனுடைய கதி என்ன? காணாம போச்சு. எப்படி அது காணாம போச்சு? யார் அது? பிரெஞ்சுக்காரன் வந்து அழிச்சானா? இங்கிலீஷ்காரன் வந்து அழிச்சானா? யார் அழிச்சது? பெரிய கோயில், மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் என்று எழுதுகிறார் ஃபாதர் துப்பி. அப்போ அந்த கோயிலுடைய கதி என்ன? இப்படி பல விஷயங்கள் நமக்கு யார் வந்து அதை வந்து தேடி கண்டுபிடிக்க முடியும்னா ராமதாஸ் சாரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் வந்து ஒரு சரித்திர தேனி. இதை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எத்தனை வருஷம் எடுத்துக்குவாருன்னு எனக்கு தெரியாது. இதையெல்லாம் அவர் வெளியே கொண்டு வர வேண்டும். என்னுடைய என்சைக்ளோபீடியாவுக்கு நேற்று நான் படித்த பிறகு பல விஷயங்கள் எனக்கு கிடைத்தது. காப்பி அடித்து விடுவேன், அவரிடமிருந்து நன்றாக காப்பி அடித்து விடுவேன். ஏன்னா என்ன புத்தகம் ஆங்கிலத்தில் வரப்போகுது, அவருக்கு இங்கிலீஷில் இருக்கு, அவருக்கு தமிழ். இப்படி பல விஷயங்கள், தெரியாத பல விஷயங்கள். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அரிக்கன்மேடு, அது வந்து அருகன்மேடு புத்தர் இருந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த அரிக்கமேட்டுக்குள்ள போய் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நண்பர்களே ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். ஏனென்றால் நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, நம்ம சந்ததியினருக்காகவது இந்த புத்தகத்தை கொடுத்து நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கப்பா அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு புத்தகம். நண்பர்களே, இந்த புத்தகம் இப்பொழுது 220 ரூபாய்க்கு கிடைக்கிறது. 200 ரூபாய்க்குங்களா? சரி, 200 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் 200 ரூபாய்க்கு கிடைக்கிறது. நேற்று எனது நண்பர் இவர்களோட சம்பத்தோடு பேசியிருக்கும் போது கேட்டேன், என்ன விலை? நானும் பல பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன், எல்லாம் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாங்கப்பா அப்படின்றா. சொல்கிறாரு, சார் அது விலை 440 ரூபா, இப்போ 220 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம், 50% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்க போகிறோம். ராமதாஸ் சார் இன்னும் குறைச்சி 200 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார். இவ்வளவு படங்கள், அரிய படங்கள். இந்த படங்களை எல்லாம் இவர் எங்கே இருந்தாலும் சேகரித்தாருன்னு எனக்கு தெரியல. சில படங்கள்லாம் நம்ம ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கல. சில படங்கள், பல படங்களே ஆசிரமம் ஆர்கைவ்ஸில் வச்சுருக்கிறாங்க பழைய பாண்டிச்சேரியை பற்றி. அதுலேயும் அது கிடைச்சிருக்குமான்னு தெரியல. எங்கே இவர் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. இந்த புத்தகத்தை நண்பர்களே, நான்லாம் வந்து என்னை கடைசியில் எதுக்கு கூடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெருவில் அப்போல்லாம் கிடையாது, இந்த ரத்னா தேட்டர் இருக்குது பாருங்கள், அந்த ரத்னா தேட்டர் தெருவில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போய் வளர்ந்த பிறகு கூட அடிக்கடி பார்த்துருப்பேன். இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுவாங்க. பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுவாங்க. கடைசி வரைக்கும் ரெண்டும் சண்டையை விட மாட்டாங்க. ஏன்னா சண்டை விட்டான்னா தீர்ந்து போச்சு. ஒன்று பாம்பு சாவும், இல்லை கீரி சாவும், இல்லை ரெண்டுமே செத்து போயிடும். அப்புறம் அவங்க இது என்ன ஆகுறது? அதுக்குள்ள தாயத்தை விற்றுருவோம். விட போறேன்னு சொல்லிட்டு தாயத்தை விற்றுருவோம். அதனால் நண்பர்களே, 200 ரூபாய் கொடுத்து இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி கொண்டு சென்று பயனடையுமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நண்பர்களே, புதுச்சேரியை பற்றி, புதுச்சேரி மக்களுக்காக மட்டுமல்லாமல் புதுச்சேரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை புதுச்சேரி எழுத்தாளர்களால் எழுதி கொண்டிருக்கும் ஒரு மாத இதழ், விடியல் மாத இதழ், அதனுடைய ஆசிரியரை இங்கே வரவேற்றிருக்கிறேன். அவர் புதுவை ரஜினி என்கிற ஒரு எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர். அதுக்கு நான் வந்து சிறப்பு ஆலோசகராக இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்க சொல்லியிருக்கிறேன்.